ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர். இந்த வீடியோவில் நம்ம டீமிங் பண்ண போகிறோம் காய்ஸ். கேவ் ரன்னுக்கு நமக்கு தைலோ தேவை. என்னென்ன அதனால தைலோ தான் காய்ஸ் டீம் பண்ண போகிறோம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எட்டேன். இப்போ என்ன இதுனா இப்போ நேருக்காக போகிறோம். ஸ்வாம்ப் ஏரியாவில் தொலாவி ஒரு நல்ல லெவலில் ஒரு தைலோ பிடிக்கிறோம் காய்ஸ். ஏன்னா ஒரு தைலோ தான் பிடிக்க போகிறது. ஆனால் அது ஒரு தைலவும் நல்ல தைலோவாக இருக்கணும்ல, நல்ல லெவலில் இருக்கணும்ல. இப்போ இந்த இடத்துல தான் காய்ஸ் ட்ராப் மேக் பண்ணியிருக்கேன். கீழே நம்ம ஆல்ரெடி கார்னோவை பிடிச்ச ட்ராப் தான் அது. இப்போ நம்ம அங்கேருந்து எப்படியாச்சும் அவனை இங்கே வரையும் கூட்டி வரணும் காய்ஸ். அதுதான் இப்போ டாஸ்கே. என்ன கடிப்பான்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு அந்த தைலோவுக்கு ப்ளட் டேமேஜ் இருக்குது காய்ஸ். அப்படியே கடிச்சானா ரத்தம் கத்தமாக தெரியும். பார்க்க தானே போகிறீங்க தைலோட ஆட்டத்தை. வாங்க ஸ்பீடாக அங்கே போயிட்டு லெவல் வேறு தொலைவணும். நான் வேறு ரைனோனத்தை வெட்டு போலேன்னா, ஏன்னா ரைனோனத்தாக்கு லெவல் கம்மி காய்ஸ். இங்கிட்டு வேறு ஏகப்பட்ட ரைனோனத்தா இருக்குது. எங்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் இப்போதைக்கு காக்காயினையே தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் காக்காயினுக்கும் ஸ்டாமினாவும் அதிகம், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தும் அதிகம். மில்லியெல்லாம் தாறுமாறாக இருக்கும் பையனுக்கு. அதனால தான் இவனையும் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே ஒரு ரைனோனத்தாவா? சரி, அது நிழல் காய்ஸ். நானே ஷாக் ஆகிட்டேன் அந்த இடத்த பார்த்துட்டு. என் நிழலை பார்த்துட்டு நானே இதாகிட்டேன் பார்த்தீங்களா. சரி வாங்க போயிட்டு அங்கிட்டு பார்ப்போம். நேருக்கா முன்னாடி போவோம். இங்கிட்டும் சைடில் இல்லை ரைனோனத்தான் வராமல் இருந்தால் சரி தான். இப்போ இந்த சைடு போவோம் கைஸ். ரைட்டில் போனால் தான் ஏதாச்சும் ஒன்று சிக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே நம்ம கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ட்ராப்புக்கு தூக்கிட்டு போயிடலாம் கைஸ். தான் இந்த மரத்து மேலே ஒரு தைலம் இருக்குது பாருங்கள், ரோஸ் கலர், செம்ம கலரு. எத்தனை லெவலு? 4வது லெவல் ஃபீமேல் காய்ஸ். 4வது லெவல் ஃபீமேல் இருக்குது நமக்கு. அதெல்லாம் தேவையில்ல கைஸ். 4வது லெவல்லாம் வேஸ்ட்டு. பிடிக்கிற ஒரு தைலவாக இருந்தாலும் பயங்கரமாக பிடிச்சிட்டு போகணுன்னு தான் நான் வந்திருக்கேன். என்னால் பொறுமையாக. காய்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் திரும்ப இடத்துல என்ன நிற்கிதுக்கா தைலம். இது 104 வேறு லெவலு மேலு. 104வது லெவலு. 390 சில்லற பக்கம் இருக்குது. 3090. இப்போ இவன் மேலே தான் கைஸ் பறக்கணும். நீங்கள் கீழே பறந்தீங்கன்னா உங்களை தாண்டிடுவான், உங்கள் மேலே தாண்டிடுவான், அப்புறம் கொத்தா தூக்கிடுவான். அதனால் கீழே பார்த்து அவன் மேலே பார்த்து போகணும். நான் என்ன நினச்சேன்னா அப்படியே போய் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிலாம் தான் நினச்சேன். எங்கே கைஸ் காணோம் அவனை. இங்கே இப்பயும் கொடுக்கணும். சண்டைக்கு போயிட்டானா தாண்டு. நானே பையன் எங்கே இருக்கான்னு தெரியல. என்ன மிஸ் பண்ணிட்டோமா அவனை? நல்ல லெவல் வேறு காய்ஸ். மறுபடியும்லாம் தொலைவ முடியாது. இங்கிட்டு மரத்து மேலாம் எங்கிட்ட ஏறி இருக்க மாட்டான். இங்கிட்டு கீழே தான் இருப்பான். இங்கிட்டு தானே தாண்டா நம்ம கரெக்டாக வர்றப்போ. என்ன கைஸ் பண்ணுறது? இந்த பாறை மேலே உட்காந்து வேடிக்கை பார்ப்போமா, எங்கே இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அவ்வளோதான், உட்காந்து வச்சு பார்ப்போம். கைஸ் வந்துட்டான் பார்த்தீங்களா, அந்த இவனே தான்டா கடிக்கிறான் பார்த்தீங்களா, எப்படி பிளட்டு தெரிக்குதா நம்ம கழுகுக்கு. ஓ மை காட், வேற மாதிரி. அவனை எப்படியாச்சும் கொத்தோடு தூக்கிட்டு போனோம். தூக்குடா. ஆஹா, தூக்க முடியல கைஸ். அவன் கடிச்சு வாருங்க, லைஃப் ஃபுல்லாக இறக்கிட்டு இருக்கான். அந்த பிளட் டேமேஜ் எனக்கு வாருங்க ஆகிட்டே இருக்குது. அவன் ஒரு கடி கடிச்சு விட்டாலும். இப்போ அந்த பாம்பு கூட தான் சண்டை போட்டுட்ருப்பான். நம்ம நேக்காக போயிட்டு அவனை தூக்கிடலாம். கொண்டுட்டானா பாம்பை. இப்போ போய் தூக்குறான். நேராக வாடா தம்பி. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக தூக்கியாச்சு. எப்படியாச்சும் இங்கேருந்து அக்கறை கூட்டி போயிட்டா கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ரோ பண்ணி நான் ட்ராப் கிட்ட கூட்டி போயிடுவேன். வாங்க எப்படியாச்சும் கூட்டி போவோம். இப்போயே பார்த்தீங்களா ஹெல்த் அப்புறம் நம்ம பயங்கரமாக இறக்கிட்டு இருக்கான். இந்த தைலம் மட்டும் மோசமானவன் காய்ஸ். இவங்கிட்ட எப்படியாச்சும் இவனை பிடிக்கிறப்ப கொஞ்சம் ட்ராப்பை பக்கத்துலேயே வச்சு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டைனோ நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் கையில் பிடிச்சிருந்தேன்னா அந்த பிளட் டேமேஜே நீங்கள் கொண்டிருக்கோம். நம்மளையே கொண்டிருக்காது, நம்ம கழுகத்தான் கொண்டிருக்கோம். அப்புறம் நம்ம காக்காயை நம்மளை விட்டு ஓடிடுவான். வாடா தம்பி, பின்னாடி வா. அக்ரோ ஆகிட்டானா? பின்னாடி பார்ப்போமா? பின்னாடி பார்த்தா டக்குன்னு கடிச்சிடுவாங்க. இந்த பார்த்தீங்களா வந்துட்டான் பார்த்தீங்களா, ஸ்பீடாக வந்துடுவான். ஒரு கடியை போட்டுருவான், ஓட்டான். அப்படியே மேலே போய் கீழே வந்தோம்னா வரானா பின்னாடி. செல்லு வேறு ஹேங் ஆகுது கைஸ். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு செல்லை வாங்கணும். செல்லு அவ்வளோதான் ஆயுஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவன் பாருங்க பார்க்குறவனையெல்லாம் கடிச்சிக்கிட்டே இருக்கிறான். எப்படின்னு தெரியல, வரட்டும். இன்னும் கொஞ்சம் ஸ்டாமினா மட்டும் புஷ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு வந்தானா பரவாயில்ல கிட்ட.
வாடா தம்பி. அவனை கடைசியில் கிட்ட போய் கூட்டி தான் வர மாதிரி இருக்கும். வந்துட்டான், அவனே வந்துட்டான். கடி மட்டும் வாங்கவே கூடாது நான் நினைக்கிறேன். கடியை மட்டும் வாங்கிறேன் கைஸ். இதெல்லாம் பின்னாடி வரானான்னு பார்க்கலான்னு பார்த்தா பயமாக வேறு இருக்கு. கடிச்சானா செத்து வேறு போயிடுவேன். வரல பார்த்தீங்களா கைஸ்? ரொம்ப இல்லை, ஹெல்த் கம்மியாச்சு. அப்புறம் நம்ம கழுகை இழக்கிற நிலைமைக்கு ஆயிடுவோம். இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டே போவோம். வெயிட் பண்ணியே போகலாம். வந்துட்டான்டா பாருடா காக்காயா. கிடிச்சு வச்சிட போகிறான்டா. வாடா தம்பி, பின்னாடியே வாடா தம்பி. வரானா? வரான் கைஸ், வரான் பின்னாடி தான் வரான். கடிச்சிட்டாங்க கைஸ் தாண்டி. யாரா அவன்? மொரட்டாலா கடிக்கிறான் அவன் கைஸ். நான் இன்னைக்கு காக்காயை நான் அவன் கிட்ட கூட்டி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், ஹெல்த்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. வேறு ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே அவன் பாருங்கள், பார்க்குறவெல்லாம் விரட்டி கொண்டுட்ருக்கான் அவன் பாட்டுக்கு ஜாலியாக. இருங்க அந்த கல் மேலே போயிட்டு உட்காந்து கொஞ்சம் ஓரளவுக்குலாச்சும் ஏறட்டும் ஹெல்த்து. கொஞ்சம் கறியை கொடுப்போம் பையனுக்கு. இங்கே வந்துட வகைனா போகிறாங்க. அங்கே பார்த்தீங்களா அப்படியே தெரியுது பிளட்டெல்லாம். வேணாலும் கலரும் ஜம்முன்னு இருக்குது அவனுக்கு. இப்போ தான் இந்த டைனும் அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வந்து இங்கிட்டும் பார்த்துட்டே இருக்கான். வாடா தம்பி. இங்கே அங்கிட்டு விட்டா ஆமையை கொல்ல போயிட்டான்ப்பா. பாருங்க, ஆமைக்கெலாம் அப்படியே பிளட்டு பின்னாடி வாக்கில் அப்படியே பிடிங்கிட்டு பறக்குது. பயங்கரமாக இருக்கும். கேவ் ரன்னுக்கெலாம் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் சும்மா சபக்குன்னு தாண்டிடலாம். அவ்வளோதான், அதையும் முடிச்சு விட்டா. இப்போ நேரம் இங்கே தான் வரப்போகிறான். நம்ம சருன்னு பறக்க தயாராக இருக்கணும். பறத்துடுற வேண்டி தான். தாண்டுற எப்படி தாண்டான் பார்த்தீங்களா? வேற மாதிரி வரான் கைஸ். வரான் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து. அவன் கீழே இறக்கிட்டோம்னா போதும், ட்ராப்பில் இறக்கிடலாம் அவனை எப்படியாச்சும். இருங்க, அவன் வர பின்னாடியே வரானான்னு பாருங்களேன். யாரா இவன்? அங்கங்கே போயிடுறான்ப்பா. பக்கத்தில் எவர் இருந்தாலும் அடிக்க போயிடுறான். நீ வாடா தம்பி, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். இருங்க, ரெடியாக பறக்கிறதுக்கு ரெடியாக தயாராக நிற்கணும். அவன் வந்துட்டானா? தீயா ஓடிந்துருவாங்க கைஸ். வரான். ஓடே தைலோ வாடா பின்னாடி. தைலோ வரையா? வந்துட்டான் கைஸ், வந்துட்டான். கொஞ்சம் கீழே போய் ஆக்ரோ பண்ணி கூப்பிட்டான். பின்னாடி போயிட்டான். ஆக்ரோ பண்ணி இதுக்கு மேட்டு கீழே இறக்கிட்டா போதும், நம்ம ட்ராப்பில் லாக் பண்ணிடலாம். வாடா தம்பி, தாண்டா. இதில் தாண்டா பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்மளே பிடிச்சிருப்போம். கொஞ்சம் இல்லை காய்ஸ், நம்மளே பிடிச்சிருப்பான் அவன். இப்போ எப்படியாச்சும் இந்த ட்ராப்புக்குள்ளே கூட்டி போகணும். வாடா தம்பி, பின்னாடியே பார்க்கலாம். அந்த சர்க்கஸில் ஏறி அப்படியே இங்கிட்டு வா. என்ன காய்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தாண்டிக்கிட்டியான்? யார் இவன்? காய்ஸ் அவ்வளோதான், அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ இவன் கிட்ட போகிறது எனக்கு சேஃப்டியாக படலை. எனக்கு என் கழுகு உயிரோடு வேணும். அதனால நான் இவங்கிட்ட போகாமல் இருப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். கொஞ்சம் இங்கே நின்று மீட்டை கொஞ்சம் இறக்கி விட்ருவோமா பையனுக்கு? இங்கே பாருங்கள், அங்கே போயிட்டான். அதுக்குள்ளே கொஞ்சம் விட்டா காணாமே போயிடுவாங்க காய்ஸ். அதனால சேஃப்டியாக இருக்கும். அங்கே வேறு நம்ம வீடு இருக்குது. வீட்டுக்கு கீழே பேர போகிறான். எப்படியாச்சும் அவனை இதுக்குள்ளே லாக் மட்டும் பண்ணிட்டோம். காக்காயா என்னடா கீழே விட்டேன். ஃபைனலாக இதுக்குள்ளே லாக் மட்டும் பண்ணிட்டோம்னா வேலையாக முடிஞ்சு. வாங்க திரும்படியும் போவோம். அவனை இங்கிட்டு கூட்டி வரணும். சில பல கடிகளை வாங்கினாலும் பரவாயில்ல, அவனை எப்படியாச்சும் இங்கிட்டு கூட்டி வரணும்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே வாடா டே, இங்கே இருக்கேன் பாடுறா. தைலோ டக்குன்னு பார்க்கலாம் என் பின்னாடியே. ரைஸ், அவன் கிட்ட போயிட்டு இப்படி தான் நான் வரணும். இல்லைன்னா முடிச்சு விட்ருவான் நம்மளைய. எங்கே காணோம்? பின்னாடி வருவான்னு நினச்சேன் காய்ஸ். பின்னாடி எங்கிட்டும் இல்லை. மறுபடியும் வாங்க போய் தான் கூட்டி வரணும். ஓடிடுறான் ஆள். எங்கே வந்தாங்க பார்த்தீங்களா? ரோஸ் கலர் சும்மா துண்டா தெரியுதா? வாடா தம்பி. காய்ஸ் வரான். அவன் ஜஸ்ட்டு மிஸ். அவன் ஒரு பைட்டை நம்ம அடிக்கணும். ஒரு பைட் அடித்தானா அவ்வளோதான். அங்கிட்டு போயிட்டானா அதுக்குள்ளே. இங்கே வாடா தம்பி, அண்ணன் இங்கே இருக்கேன் பாடுறா. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் டைனோவாக நீ மாற போகிறடா தம்பி. கொஞ்சம் சீக்கிரமாக என் பின்னாடி பார்க்கலாம். ஓடி வந்து கீழே அங்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? வாய் வேற குளருது.
கைஸ் எனக்கு வேறு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் மீட்டாக இறக்குனா தான் பையன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக இருப்பான். அவ்வளோதான். நான் வேறு அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிட்டு தான் திரியிறேன். இப்போ இந்த வாட்டி ஃபைனலாக ஒரு கடி வாங்கினாலும் பரவாயில்ல கைஸ், இவனை எப்படியாச்சும் ட்ராப்பில் மட்டும் லாக் பண்ணிடலாம். வாடா தம்பி. இப்போ தான் அந்த இடத்துல தாண்டல. இப்போ நம்ம சென்டருக்கா இப்படி போவோம், இப்படி வந்து இப்படி வாடா தம்பி. அவ்வளோதான், உள்ளே விழுந்துட்டான் கைஸ். ஃபைனலாக உள்ளே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உள்ளே விழுந்துட்டானா? இருங்க மேலே போய் பார்ப்போம். ஆமாம் காய்ஸ், உள்ளே தான் இருக்கான் நம்ம பையன், உள்ளே தான் இருக்கான். அவ்வளோதான் நம்ம கழுகு. ஐயோ காய்ஸ், கழுகு கீழே நிப்பாட்டுற சேஃப்டி இல்லை. வேறு ஏதாவது டைனோக்கு எனக்கு அடிச்சிட போகுது. இது மேலே நிப்பாட்டிடலாம். மேலே முன்ன இந்த ஒரு மூலையில் நிப்பாட்டிட்டு நம்ம இறங்கி கீழே இருந்து அடிப்போம் காய்ஸ். நான் இது மேலே நின்று அடிக்கிறக்காண்டி தான் இந்த இதெல்லாம் கட்டினேன். சரி விடுங்க, அது இப்போ நமக்கு யூஸ் ஆகலை. இதை பூரா உடச்சி விட்டு காய்ஸ், இந்த டைனோ இந்த மாதிரி டைனோ பிடிக்கிறப்ப அந்த நான் ஒவ்வொரு பொருளையும் உடச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. அதனால் டைனோ கேட் மேக் பண்ணணும். அதை கொஞ்சம் மேக் பண்ணி ஒரு சைடு மட்டும் கேட்டையும் அதையும் வாலையும் வச்சிட்டேன்னா கொஞ்சம் டைனோஸ்லாம் நீட்டாக இருக்கும். டைம் பண்ணுற டைனோலாம் அதில் பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இதெல்லாம் அடிலாம் சும்மா நின்று வாங்குறான் பையன். தப்பிக்கிறது தான் வழி தொலை வரையான். சும்மா அப்படியே நில்றா தம்பி கொஞ்சம் நேரத்துக்கு. ஓடாத. காய்ஸ் இப்போ பார்த்தீங்களா தடுமாறுனா, அப்போ இன்னும் கொஞ்சம் அடித்துலேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. தடுமாறாதரா பையா. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இந்த சைடு வாடாடே. இந்த சைடு வாடான்னு நின்றுட்டே இருப்பேன், ஆனால் வரமாட்டேன். இந்த சைடு போனோம்னா அந்த சைடு போயிடுவாங்க. இப்படியே வாங்கிட்டே நில்லைங்க. நீங்கள் எப்படி இருக்குது கலரு? வேறு மாதிரி. அடியில் ரெட் கலரு, மேலே ரோஸ் கலரு, வேறு மாதிரி கலரு. சூப்பர் கைஸ். ஃபைனலாக அவனை நம்ம அன்கான்சியஸ் செய்து விட்டோம். இப்போ கழுகு பையன்கிட்ட கறி இருக்கும். கறியை தூக்கி அவன் இன்வென்டரியில் வச்சு விட்டோம்னா ஃபுட் லெவல் எப்படி கம்மி பண்ணனா இல்லையான்னு வேறு தெரில. நீங்கள் அதை வேறு போய் கம்மி பண்ணி வச்சுட்டு வரணும். டக்கு டக்கு டக்குன்னு போதும். இந்த அளவுக்கு மீட்டே போதும்டா. ஃபஸ்ட்டு காக்காயும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இப்போ இவனுக்கு பால் மேலே ஊசிட்டேன் கைஸ். சரண அவ்வளோதான் அரிக்காச்சு. நீ ஃபுட் லெவல் தான் கைஸ் தெரில. ஃபுட் லெவல் கம்மி பண்ணிட்டுனா ஏன்னு தெரிலையே. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா 104வது லெவல், 3920 ஹெல்த். பயங்கரமானவன். பரவாயில்ல, ஹெல்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4000 பக்கம் போட்டு வச்சுட்டு மில்லி இறக்கணுன்னா வேறு மாதிரி பயன்படுவான் நமக்கு. இன்னும் சாப்பிடவே மாட்டான். போய் ஃபுட் லெவல் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஃபைனலாக நான் ஃபுட் லெவல் கம்மி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இவனுக்கு வேறு அன்கான்சியஸ் ரொம்ப ஸ்பீடாகிடுறாங்க காய்ஸ். என்ன 2.4% தான் இதே ஆகுறான். ஃபஸ்ட்டு பைட்டே அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. இவன் அப்போ என்னைக்கு டைம் ஆறுது? சரி ஓகே, ஒரு மார்க்கை போட்டு நான் போய் நார்கோட்டிக்ஸ்லாம் நிறையா எட்டு வரணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி, இவன் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நான் கரெக்டாக நான் டைம் பண்ணுறப்ப நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம காக்காயனை விட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். போயிட்டு நான் நார்கோட்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வச்சு டைம் ஆகிற செகண்டில் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். அது வரையும் பெல் பட்டன் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிடுங்க காய்ஸ். ஓடிசி கேம் பிளேயர்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? சரி ஓகே காய்ஸ், நான் அப்படியே நார்கோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். வேறு மாதிரி எந்திரிக்கிறதுக்கான இன்னும் கொஞ்சம் சில பல நேரங்கள் தான் இருக்கிறது. கடைசி ஒரு ஃபீட் ஃபைனலாக எந்திரிச்சிட்டோம் கைஸ். ஃபைனலாக எந்திரிச்சிட்டோம். இப்போ தைலா கோழி நம்ம கண்ட்ரோல் 135வது லெவல். தைலோ நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். பரவாயில்ல, நல்லதாக பிடிச்சாலும் வேறு மாதிரி பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு தான் கைஸ் உடைக்கலான் இருக்கேன். இந்த சைடு இப்படி ஃபுல்லாக உடச்சி விட்டு அவனை இந்த சைடு தான் வெளியே கூட்டி வரணும். வாடா தம்பி, பின்னாடி வா காய்ஸ். இவன் என்ன வரமாட்டானே? இது இந்த கேப் போதும்ல அவன் வர்றதுக்கு. அப்புறம் வரமாட்டேன்றான். பத்தாதோ இவன் வர்றதுக்கு. இப்போ மேலே இருக்கிறது இடிச்சு விட்ருவோம். இங்கே மேலே இருக்கிறதே காட்டலையே, எங்கேயோ காட்டுது, இடிச்சு விட்ருவோம்.
அவ்வளோதான், இதில் அடிச்சு விட்டாச்சு. இப்போ மேன் இருக்குது திடீரில், ஆனால் கீழே இருக்குது நைட்டாக எடுந்துருச்சு காய்ஸ். இப்போயாச்சும் வாடா தம்பி, பின்னாடியே வாடா, வெளில வாடா, வெளில வாடா. ஏய் காய்ஸ், அண்ணா அந்த இடத்துல அவனால் வர முடியல. அப்போ தைலம் இது வழியாக வராது, இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் தைலம் வர்றதுக்கு. இருடா தைலம் கொஞ்சோண்டு இந்த சைடு. இதுக்கு தான் காய்ஸ் நான் இது இப்படி உடச்சு கட்டுறதுக்கு நான் கம்முன்னு ஒரு டைனோ கேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கிட்டு பார்த்தீங்களா நம்ம எட்டுக்கால் ரைனோ நத்தா இருக்கிறான். இப்போ இதையும் உடச்சி விட்ருவோம். மேலே இருக்கிறது எட்டுமா இல்லை உள்ளுக்கு போய் உடச்சிக்கலாமா? இது அது அந்த இதுக்கு போகுது காய்ஸ். இதை மட்டும் உள்ளுக்கு போயிட்டு உடைக்கலாம். அப்படி திரும்பி இந்த நேரு அவனே தான் அது அப்படியே நேக்கா கிட்ட நின்று உடைச்சோம்னா அது மட்டும் தானே உடையும், மேலே தூணில் உடையும் அதில். ஆமாம் கைஸ், இது மட்டும் தான் உடையுது. இப்பயும் வரமாட்டான், இப்போ இருந்தாலும் அதையும் உடைக்கணும். போய் பார்ப்போம். ட்ரெயின் ஒன்று தான் எப்படி இருக்க எப்படி ஜம்முன்னு இருக்குல்ல காய்ஸ், ப்ளூ கலர் வேற மாதிரி. இப்போ மேலே உட்காந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். இனிமேல் டைனோலாம் டைம் பண்ணுறதுலாம் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்க போகுது காய்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ரைனோனத்தா இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ரைனோனத்தா பிடிக்கணும் அப்படின்னு. இப்போ என்ன காய்ஸ் வரமாட்டேன்றான் வெளியில். ஓ மை காட், ரைனோனத்தை நிப்பாட்டிட்டு போய் அதையும் உடச்சி விடணும்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ், வரமாட்டேன்றான் வெளியில். விசண்டி இவனை வச்சு தூக்கிடலாமா? கம்முன்னு வச்சு தூக்கலாம் காய்ஸ். அது இல்லாமல் இந்த ரைனோனத்தை தூக்கிட்டு மரத்துக்குள்ளேலாம் போனால் மரம்லாம் உடையுது காய்ஸ். அது வேற மாதிரி இருக்குது அது உடையிறதெல்லாம். அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சே போச்சு ரைனோனத்தாவை. ஒரு செம்மையான பேர் நம்ம ரைனோனத்தாக்கு வைக்கணும். ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க காய்ஸ். வரானா இதுக்குள்ளே? இப்போ வருவானா? வாடா தம்பி வெளியில். உடம்பு எங்கேயோ அவனுக்கு மாட்டுது, அதனால தான் அவன் வெளியே வர மாட்டேன்றான். அவனுக்கு அதுவும் இல்லாமல் சேடல் வேறு போய் தயாரிக்கணும் காய்ஸ். காய்ஸ் வெளியில் வர்ற மாதிரி தெரில. நான் இதையும் உடச்சி விட போகிறேன். இதையும் உடச்சி விட்டா தான் வேலைக்காகும். இப்பயும் அவன் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இவனாச்சு அவனாச்சுன்னு இதையும் கொண்டு போட்டு வேறு ஒன்று பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படி மட்டும் பண்ணக்கூடாது. மேலே இப்போ சேர்த்து உடஞ்சிருச்சு. சரி விடு, போயிட்டு போகுது எல்லாம், எது என்னென்னமோ போகுது. இப்போ வாடா தம்பி, இப்போ தான் நடக்கிறான்ப்பா ராஜ நட. வாடா ராசாத்திய. இன்னும் காய்ஸ் நான் இவனுக்கு நான் இந்த ரைனோனத்தாவை இன்னும் நான் உனக்கிட்ட இருக்கிற எபிலிட்டிலாம் பயன்படுத்தியே பார்க்கல. இப்போ தண்ணி கடியெல்லாம் போவான்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு தண்ணி கடியில் போய் ஷார்க் டேம் பண்ணுறோம். மெகலடான் ஷார்க் டேம் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஹெல்த்து போட்டாச்சு, பயங்கரமாக இருக்குது. இப்போ 4080 வயசில் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு இவனை தூக்குறோம். இது எதை பண்ணால் தூக்குவான்னு தான் தெரியல. தூக்கிட்டாங்க. கீழே எழுத்தா ஸ்வாப் பண்ணால் தூக்குறான். அப்படியே நேக்கா தூக்கி கொண்டு போய் இப்படி டபுள்ஸ் கீர் போடுவோம் காய்ஸ். அதனா இப்போ இவனை துண்டா இங்கிட்ட தனியாக நிப்பாட்டிடுவான். இங்கே நிப்பாட்ட இருக்குடா, அவ்வளோதான் அதுக்காச்சு. நம்ம ரைனோனத்தாவை பக்கத்தில் நிப்பாட்டிட்டு இப்போ போயிட்டு இவனுக்கு செடல் மேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, நான் செடல் மேட்டிட்டு இவன் மாட்டுறப்ப நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா காய்ஸ்? வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். காய்ஸ் ஃபைனலாக அவனுக்கு செடலை மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தைலம் இங்கே தான் இருக்கும். இவனுக்கு சேடல் அப்படியே எக்யூ பண்ணி விடலாம் காய்ஸ். நான் அப்படி தூக்கி வைக்கிறதுக்கு நான் இப்படி இதை தொட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. இப்போ இவன் மேலே ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கோன்ட்டு. இவன் நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவான் கைஸ். ஸ்பீடாக பாருங்கள், எபிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜம்ப் வேற மாதிரி எங்கே போகிறான் பார்த்தீங்களா? மரத்துக்கிட்ட இந்த பாறை அப்படி அழகாக தாண்டுவான் கைஸ். இப்போ இங்கிட்டும் அந்த ரைனோனத்தை வச்சு அந்த டைனோ கடிச்சு பார்ப்போமா ப்ளட் டேமேஜ் எப்படி எடுக்குதுன்ட்டு. இவனை கடிப்போம். இவன் பேர் வேறு மறந்து போச்சு எனக்கு. பாருங்க ப்ளட்டு எப்படி தெரியுதுன்னு. ஃபேவர் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்களாம் வாங்கடா, நீங்களும் வாங்கடா குட்டி பயலுலாம்.
எவ்வளோ பெரிய டைனோ தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். வந்துட்டாங்க அங்கேருந்து வேகத்தில். 5 கடி தான் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. கைஸ் அதுவும் இல்லாமல் பாறை மேலே ஏறுவான், மரத்து மேலே. இந்த மரத்து மேலே ஏறி பார்ப்போமா? ஏறிங்க. இந்த இந்த மரம் கிடையாது, கொஞ்சம் முன்னாடி பெரிய மரம், அந்த மரத்தில் ஏறி பார்க்கலாம். இதில் ஏறுவானா? ஏற மாட்டான் கைஸ், ஜம்பு மட்டும்தான் விட்றான். என்ன பண்ணி ஏறுறதுன்னு தெரில. ஒரு வேளை அந்த ஸ்வாம்ப் ஏரியாவில் இருக்க அந்த இதில் தான் ஏறுவானோ, அந்த மரத்தில் தான் ஏறுவான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க அந்த பாறையில் ஏறி பார்ப்போம். ஏறி மேற்கரைக்கு போகிறான்னு பார்க்கலாம் கைஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மாதிரி ஜாலியாக இருக்குது கைஸ். மேலே தாண்டி தாண்டி போகிறது. தாண்டி நிற்க தான் மாட்டேன்றான். ஏறுவானா? உண்மையிலுமே ஏறுவான்னு தான் நினைக்கிறேன். இந்த இதில் ஏற்றி பார்ப்போமா? இதில் ஏற்றுவோம் கைஸ். ஏறுவான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட ஏற்றுங்க. ஏற்றுங்கொள் ஏற்றுங்கொள் ஏற்றுங்கொள். பிடிமானம் இவனுக்கு ஓரளவுக்கு லைட்டாக பிடிச்சானா போயிடுவாங்க கைஸ் மேலே. இவனுக்கு பிடிமானம் இல்லாததுனால தான் இப்படி இருக்குது. இருங்க, இந்த சைடு வாய்ப்பில்லை. இவனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு திட்டு நேர் பார்த்து தான் தாண்டணும். இருங்க, பிடிச்சதுக்கு இது டெஸ்ட்டு பண்ணியே ஆகணும் கைஸ். அவ்வளோதான், பிடிச்சிட்டான். விடாமல் தாண்டுற பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாச்சும் மேலே அப்படியே அவன் கூட்டி போய் நம்மளை விட்டுருவான் கைஸ். போயிட்டான். இப்போயா பாதி தூரம், இன்னும் கொஞ்சம் தாண்டா, இன்னும் 2 தாண்டா, இன்னும் 1 தாண்டா தம்பி. அப்படியே பின்னாடி வந்துட்டான் காய்ஸ். பரவாயில்ல, ஒரு எட்ஜில் பட்டு நான் மேலே வந்துட்டேன். நான் ஒரு செகண்டு கீழே விழுந்துருப்பேன்னு நினச்சேன். நான் வேறு மாதிரி மேலே வந்துட்டேன். நான் வேறு மாதிரி தாண்டுறான் பார்ப்பாங்க. பாருங்களேன், ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட். மரத்து மேலே வந்து அதான் ஸ்லோவாக தங்கிடுறான் நம்ம மேலே. டைனோ தைலோ கோழியோ இப்படி தான் கைஸ் பிடிக்கணும். இறங்கியும் பிடிக்கலாம், ஆனால் இறங்கி பிடிக்கணும்னா லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்புறம் அதுவும் இல்லாமல் நீங்கள் லெவல் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் டைனோ டேமேஜ் மட்டும் செட்டிங்ஸில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கம்மி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் அது இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அடிபட்டாலும் ஒன்றும் ஆகாது. நான் அதெல்லாம் கம்மி பண்ணி வைக்க மாட்டேங்க கைஸ். டைனோ டேமேஜ் எதுவோ அதுவோ அப்படியே 2 போகுது. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்லோவாக அப்படி கீழேருந்து மேலே தாண்டிட்டாங்க கைஸ். செம ஹைட்டு தாண்டுறான்ல. இப்போ இங்கேருந்து தண்ணியோட நடு சென்டருக்கு போவான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நடு சென்டரில் போய் குதிக்கிறான். இப்போ இங்கேருந்து அங்கே தாண்டுறான். இப்போ நம்ம வீட்டை தாண்டி போகுமா? இங்கேருந்து வீட்டுக்கு மேலே போய் நிப்பாட்டிடுவோமா? இப்போ பாருங்கள், டேப் ஜராவோ கைஸ், டேப் ஜராவோட அந்த மண்டையிலே பட்டுருச்சு. கால் மட்டும் அந்த மலையில் படாமல் இருந்துச்சா போயிருப்பான்ட்டு. இப்போ இருங்க, ஃபைனலாக இன்னொரு முறை ரீடேக். ஃபைனலாக முன்னூறு திறக்க கைஸ். இவன் வாயில் அடிச்சிருச்சு. இங்கே தாண்டுறப்ப நமக்குன்னு தான் இதெல்லாம் இருக்குதோ என்னமோ தெரில. இப்போ போயிட்டு மறுபடியும் ரீடேக். என்ன மீண்டும் மீண்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. அவ்வளோதான், ஃபைனலாக இவனை பிடிச்சாச்சு. வேற மாதிரி இருக்கான்ல, டேப் ஜராவும் இவனையும் சேர்த்து பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்காங்க ஐஸ். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபைனலாக இவனை பிடிச்சாச்சு. வேற மாதிரி இருக்கிறான். ஈகிள்ன்ற பாருங்க, அது இதுன்னு பேர் என்னது, ஷார்க்குக்கு பேர் மெகலடான். அது மெகலடான் தான் கைஸ் பிடிக்கணும். மெகலடான் பிடிக்கணும்னு ஆசையாக வேறு இருக்கிறதா, அதனால் மெகலடான் பிடிக்கிறோம் காய்ஸ். நான் மெகலடான் பிடிக்கிறதுக்கு நானும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயார் பண்ணி மெகலடான் அன்கான்சியஸ் வரையும் செஞ்சு நமக்கு மெகலடான் கிடைக்காம போயிடுச்சு. ஆல்பா மெகலடான் வந்துச்சு ஃபைட்டுக்கு. 15,000 ஹெல்த்து அடிக்கடின்னு கடிச்சு கைஸ் நம்ம மெகலடான் இறந்து விட்டது. சரி, ஓகே கைஸ், அடுத்த நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓடிசி கேம் பிளேயர் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா கைஸ்? அடுத்த நெக்ஸ்ட் நல்ல ஒரு பார்ட்டில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.